ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயமும் ஒரு 1.5 தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா குழன்னு மைய அரைச்சிக்கலாம். இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு அரை தக்காளியும் ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சீரகம், ஓமம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெந்தயம் இல்லை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இது படபடன்னு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அது ஒரு கை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்குற ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அசல் கிராமத்து ஸ்டைல் நாட்டு குழம்பு மாதிரி வரும். நம்ம வச்சிருந்த அரை தக்காளியும் கட் பண்ணி போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினோடனே மெயினாக இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு தான் மெயினாக அந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு வரத்துக்கான மெயின் காரணமே. அந்த சின்ன வெங்காய தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின உடனே அது எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்த உடனே அது எண்ணெய் கக்கி வரும். அந்த எண்ணெய் கக்கி வர ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சைப்பழ அளவுக்கு ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரியலாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பு புளி காரம் தான் ரொம்ப மெயின். அதை பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா பக்கவாக மீன் குழம்பு வரும். நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம மீனோ இல்லை மாங்காவோ ஏதாவது ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் தலபுலன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சங்கரா மீன் தான் ஆட் பண்ண போகிறேன். தலையும் வாலும் போட்டு கொஞ்சம் மீனை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஸ்லோவில் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நம்மளுடைய மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயோ தேங்காயோ விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே தூவிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதோ நம்ம மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல் லன்ச் என்ன பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு, எறா கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செஞ்ச சூப்பரான மீன் குழம்பை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வெறும் மீன் குழம்போடு இல்லாமல் நல்லா வறுத்த எறாவையும் எடுத்து வச்சுட்டு அந்த மீனில் ஊறின மீனையும் எடுத்து வச்சு புட்டு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு புடி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் டைஜஷனுக்காக தூதுவளை ரசமும் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.